ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போர்பன் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதை எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இது கூட நான் 125 கிராம் சுகர் ஆட் பண்றேன். ஆல்ரெடி நான் அளந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பவுடர் பண்றதுக்கு முன்னாடி சுகரை அளந்துக்கோங்க. சுகர் அளந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்றேன். மைதா ஆட் பண்ணிட்டு இது கூடவே நான் 25 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இங்கே நான் 5 ஸ்பூன்ஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு பால் சேர்த்தா போதும். பாருங்க, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சில மாவு கிடைக்கிற மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதை ஒரு சைட்ல எடுத்து வச்சிருவோம். ரொம்ப பால் ஊத்துனீங்கன்னா நம்ம குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட்டை நல்லா உருட்ட முடியாது. இப்போ நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண போறேன் என்னோட அவனை. இப்போ ஃபாரன் ஹீட்ல வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 375 டிகிரி ஃபாரன் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவன் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கட்டை ரெடி பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவை வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டால் மாவு ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் மாவை சமமாக உருட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டுனதுக்கு அப்புறம் நம்ம பிஸ்கட்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உருட்டின உடனே சைட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. சைட்ஸ்லாம் நீங்கள் திருப்பியுமே உருட்டி பிஸ்கட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சைட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம பிஸ்கட்ஸை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ இந்த மாதிரி சைடு எல்லாமே எடுத்த உடனே நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிஸ்கட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் ஒரு பேக்கிங் பேன்ல வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம ஓவனுக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிசைன்ஸ் போட்டுப்போம். ஒரு குச்சி வச்சு நம்ம போர்பான் பிஸ்கட்ல இருக்கிற மாதிரி லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விடணும் பிஸ்கட்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் எடுத்து லைட்டாக மேலே எல்லா பிஸ்கட் மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு போர்பான் பிஸ்கட் மாதிரியே இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பார்ப்போம். பாருங்க, 180 டிகிரி செல்சியஸ்ல நம்ம 15 மினிட்ஸ் வைக்க போறோம்.
வாங்க பார்ப்போம் பிஸ்கட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பிஸ்கட்டு, நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆற வச்சிருவோம். ஸோ இப்போ உள்ள இருக்கிற க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இதுக்கு நான் ஒரு 25 grams ஆஃப் அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் 1/4 கப்பு சுகர், ஒரு 5 ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டர் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் முன்னாடி காமிச்ச மாதிரியே முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி ஆகிற வரலும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா க்ரீம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஆற வச்சுருக்கிற நம்ம பேக் பண்ண பிஸ்கட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்டை எடுத்துட்டு நம்ம உள்ள க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பிஸ்கட் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த போர்பான் பிஸ்கட் ரெடி. நம்ம பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பண்ணியாச்சு எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற போர்பான் பிஸ்கட் மாதிரியே வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.